மிகவும் சூப்பரான வெஜிடபிள் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, பொட்டேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், பீட்ரூட்டு எல்லாம் ஹெல்த்தியான பொருட்களை தான் நம்ம சேர்த்து இந்த வெஜிடபிள் கட்லட் செஞ்சுருக்கோம். இதை எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். மிகவும் சூப்பரான வெஜிடபிள் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, பொட்டேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், பீட்ரூட்டு எல்லாம் ஹெல்த்தியான பொருட்களை தான் நம்ம சேர்த்து இந்த வெஜிடபிள் கட்லட் செஞ்சுருக்கோம். இதை எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி வெஜிடபிள் கட்லட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பீட்ரூட் துருவியது, கேரட்டு, பச்சை மிளகாய், பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீர் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, தென் ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சும்மா ஒரு கொஞ்சமாக சோம்பு போடுறேன் நான். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் இது கூட பீட்ரூட் சேர்த்துக்கலாம், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கணும். மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மத்துலேயோ மேஷர்லேயோ எதுலேயோ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இப்போ இதை வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த உருளைக்கிழங்க நல்லா ஒன்று சேர எண்ணெய் கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு வடை போல் தட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை வடை மாதிரி தட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி ரெடியாக வச்சிட்டோம்னா பிரெட் க்ரம்ஸில் தொட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான். கார்ன்ஃப்ளவர் மாவை அது கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ நம்ம தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடாயிருச்சு. இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்து வச்சுருக்க கட்லெட் எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோள மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸை இதில் நல்லா கோட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி இதை கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
மேலே கொஞ்சம் எண்ணெயை தெளிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் குக் ஆனதையும் மறுபக்கமும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. மறுபக்கத்துக்கு நம்ம இதை புரட்டி போட்டுக்கலாம். நல்லா செவக்க குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு எடுத்துடலாம். இப்போ நம்ம கட்லெட் வந்து குக் ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். மீதம் உள்ளதையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.